வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் வெறிச்சோடிய துறைமுகங்கள். இலங்கை கடற்படைக்கு எதிரான காரைக்கால் மீனவர்களின் போராட்டத்திற்கு நாகை மீனவர்கள் ஆதரவு. கோவையில் உணவில் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்ட தெரு நாய்கள். கருணையின்றி செயல்பட்ட மர்ம நபர்களை தேடும் போலீசார். திருத்தணியில் 2 கைகளும் கால்களும் செயலிழந்த அண்ணன். 18 ஆண்டுகளாக அண்ணனை கவனித்துக் கொள்ளும் தங்கை. உலகை காப்பாற்றும் கருவியை கண்டுபிடித்ததாக கூறிய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர். இஸ்ரோவில் வேலை வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க முயற்சி. தேனியில் பாழடைந்து காணப்படும் வள்ளல் நதி ரயில் நிலையம். மீண்டும் ரயில் நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரிக்கை. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாகையில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூடு மற்றும் கைது நடவடிக்கையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து நாகையில் மீனவர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேலைநிறுத்தம் காரணமாக அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், நாகூர், செருதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பரபரப்பாக இயங்கி வரும் மீன்பிடி துறைமுகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கோவையில் உணவில் விஷம் கலந்து கொடுத்ததால் 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் துடிதுடித்து உயிரிழந்தன. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லூனா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெரு நாய்கள் சாலையில் செல்வோரை துரத்தி கடித்தன. தெருநாய்களின் தொல்லையால் ஆத்திரமடைந்த சிலர் உணவில் விஷம் கலந்து வைத்துள்ளனர். இதனை சாப்பிட்ட தெருநாய்கள் ஒவ்வொன்றாக துடிதுடித்து உயிரிழந்தன. இதனை அறிந்த விலங்குகள் நல வாரிய சங்கத்தினர் உயிருக்கு போராடிய நாய்களை மீட்டு கோவை அரசு கால்நடை மருத்துவமனையில் சேர்த்தனர். இருப்பினும் சிகிச்சை பலன் அளிக்காமல் 10க்கும் மேற்பட்ட திருநாய்கள் உயிரிழந்தன. இறந்த தெருநாய்களின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் தெருநாய்களை விஷம் வைத்து கொன்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு கைகள் மற்றும் கால்களும் செயலிழந்து கிடக்கும் அண்ணனை 18 ஆண்டுகளாக அவரது தங்கை கவனித்து வருவது நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெருவை சேர்ந்தவர் குமார். இவர் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு 2 கைகளும் 2 கால்களும் செயலிழந்தன. இதனால் குமார் பேசவோ நடக்கவோ முடியாமல் படுத்த படுக்கையாகவே உள்ளார். 18 ஆண்டுகளாக இருந்த நிலையில் இருக்கும் குமாரை இவரது தங்கை மஞ்சுளா கவனித்து வருகிறார். மஞ்சுளாவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வாடகை வீட்டில் குமாரை தங்க வைத்துள்ளனர். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ளதால் மஞ்சுளாவால் அவரது அண்ணனுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுக்க முடியவில்லை. அடிப்படை வசதிகளையும் செய்து தர முடியவில்லை. எனவே தமிழக அரசு உதவி செய்யுமாறு முதலமைச்சருக்கு மஞ்சுளா கோரிக்கை விடுத்துள்ளார். 13 வயசுல ஜுரம் வந்து பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டு கை கால் வந்துச்சு. பேச்சுவார்த்தை கிடையாது. எல்லாமே நம்ம தான் செய்யணும். சாப்பாடு முதல் கொண்டு பாத்ரூம் எல்லாமே வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம். இது எங்கள் அம்மா அப்பா யாருமே கிடையாது.
வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா காப்பாற்றினாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் அயன் பண்ணுற வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு வாடகை கட்டுறதுக்கு கூட கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அரசுனால முதலமைச்சர்னால முடிஞ்ச உதவி செஞ்சால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். செங்கம் பகுதியில் நீதிமன்றம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் அரசு போக்குவரத்து பணிமனை உள்ளது. இந்த சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் இப்பகுதியில் இரவு நேரத்தில் மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் பெரும் அச்சத்துடனேயே செங்கம் போலூர் சாலையில் பயணித்து வருகின்றனர். எனவே இந்த சாலையை சீரமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகை காப்பாற்றும் கருவியை கண்டுபிடித்துள்ள தனக்கு இஸ்ரோவில் வேலை வழங்குமாறு மனு அளித்த வந்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த ஆலாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஐயப்பன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். அந்த மனுவில் விண்கல் பூமியை தாக்குவதை தடுக்கும் வகையில் ஒரு புதிய கருவியை கண்டுபிடித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு இஸ்ரோவில் வேலை வாங்கி தருமாறு கோரிக்கை விடுத்த அந்த இளைஞர் சம்பளம் கூட வேண்டாம், சாப்பாடு மட்டும் கொடுத்தால் போதும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த போலீசார் இளைஞர் ஐயப்பனை வெளியில் அனுப்பிய நிலையில் அவர் தனது பொருட்களை சாலையில் வைத்து வினோதமாக வித்தை காட்டினார். கள்ளக்குறிச்சி அருகே மஞ்சள் செடிகள் காய்ந்து கருகி வருவதால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான சிறுவத்தூர், நைனார்பாளையம், தோட்டப்பாடி, அம்பையகரம் உள்ளிட்ட இடங்களில் 500 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடி செய்யப்படுகிறது. நோய் தாக்குதல் காரணமாக மஞ்சள் செடிகள் இலை முதல் குருத்து வரை காய்ந்து கருகி வருகின்றன. விவசாயிகள் மஞ்சள் செடிகளை பராமரிக்க ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உழுதவன் கணக்கிட்டால் உழக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழிக்கு ஏற்ப விவசாயிகளின் நிலைமை மாறியுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தால் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சள் பூரா அந்த புயல் அடிச்சதெல்லாம் தண்ணி நின்றதில் பூரா எல்லாம் சருவு நோய் வந்து பூரா சருவாக தான் இருக்குது. ரொம்ப மோசம். ஒரு ஏக்கராக்கு 70,000 80,000 செலவு பண்ணிருக்கிறோம். ஒரு 20,000 கூட ஆகாது போல இருக்குது. எந்த அதிகாரி இது வரைக்கும் வந்து பார்க்கல. நம்ம நட்டோம். ஏதோ தமிழக அரசு பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏதோ நிவாரணம் பாதியாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயிகள் கொஞ்சம் காப்பாற்றலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ஏழ்மையான இதாக தான் இருக்கிறோம். மஞ்சள் போட்டவங்க எல்லாருமே அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்கிறாங்க. உற்பத்தி குறைவு காரணமாக திண்டுக்கல்லில் தேங்காய் கொள்முதல் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கேரளம் மற்றும் ஆந்திராவில் தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதால் வியாபாரிகள் திண்டுக்கல்லுக்கு வந்து தேங்காய்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் தேங்காயின் கொள்முதல் விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேங்காய் உற்பத்தி குறைந்த போதிலும் விலை உயர்வு நல்ல லாபம் தருவதாக தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்காய் உற்பத்தி சீராகும் வரை விலை உயர்வு நீடிக்கும் என்று வியாபாரிகள் கூறியுள்ளனர். இந்த தென்னை விவசாயத்தில் நான் ஒரு 46 வருஷம் இதில் வந்து நான் அனுபவப்பட்டிருக்கேன். இந்த 46 வருஷத்தில் இந்த வருஷம் விலை கூண்டது மாதிரி எப்போவுமே உச்சத்தில் போனதில்லை. கிலோ இன்னைக்கு வந்து 55 ரூபா வரைக்கும் விவசாயிகள்கிட்டே வாங்குறாங்க. நாங்கள் அனுப்புறத 57 58க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த 45 வருஷத்துல இந்த வருஷம் மாதிரி தேங்காய் உச்சத்துக்கு போனதில்லை. நம்ம கொப்பளம் மார்க்கெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல ரேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. 135 ரூபா போயிட்டு இருக்கு. பரமக்குடியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஊரணிகள் தூர்வாரப்பட்டு புத்துயிர் பெற்றுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் மடத்து ஊரணி, காட்டு பரமக்குடி, குட்டை ஊரணி, ஜீவாநகர் ஊரணி என 17 ஊரணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் ஆக்கிரமிப்பு காரணமாக ஊரணிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து வருகின்றன.
மேலும் சில ஊரணிகள் பராமரிப்பு இன்றி கருவேல மரங்கள் வளர்ந்து காணப்பட்டன. இந்நிலையில் 1.5 கோடி ரூபாய் செலவில் பரமக்குடியில் உள்ள 3 ஊரணிகள் தூர்வாரப்பட்டன. ஊரணியை சுற்றி நடைபாதைகள் மற்றும் அலங்கார கற்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஊரணியில் குளித்து சிறுவர்கள் உற்சாகமடைந்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாக உள்ளது. இக்கோயிலின் தெற்கு வாசல் அருகே பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அம்ருத் திட்ட பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது 9 அடி நீளமும் 2 அடி அகலமும் கொண்ட பழங்கால கற்சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த தகவலை அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலையின் தன்மை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். உளுந்தூர்பேட்டை அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சியை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புகைப்பட்டி கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் மின்மோட்டார் பழுதானதால் அப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் முறையான குடிநீர் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த புகைப்பட்டி கிராம மக்கள் இளவனாசூர் கோட்டை திருவண்ணாமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பானை விற்பனை அதிகரித்து வருகிறது. கோடைக்காலம் நெருங்குவதால் உடுமலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் குளிர்ந்த நீரை பருக மண்பானைகளை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். சிறிய வகை மண்பானைகள், மண் ஜார்கள் மற்றும் குழாய் பொருத்திய மண்பானைகளுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூரில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட கடைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டன. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த திருவள்ளூர் ஜெயன் சாலையில் பாதசாரிகள் நடந்து செல்ல ஏதுவாக நடைபாதை அமைக்கப்பட்டது. இந்த நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகளை அமைத்த வியாபாரிகள் பூக்கள், செருப்பு, ஆடை போன்ற பொருட்களை விற்பனை செய்தனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மட்டுமின்றி விபத்துகளும் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜெயன் சாலையில் இருந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். திருத்தணி அருகே நாய்கள் துரத்தியதால் பீதியடைந்த புள்ளிமான் வீட்டிற்குள் தஞ்சமடைந்தது. தண்ணீர் தேடி காப்பு காட்டிலிருந்து வெளியேறிய புள்ளிமான் ஒன்று திருவாலங்காடு பகுதியில் சுற்றித் திரிந்தது. அப்போது தெருநாய்கள் துரத்தியதால் மான் அருகில் இருந்த வீட்டிற்குள் பதுங்கியது. இதனை அறிந்த வீட்டின் உரிமையாளர்கள் மானுக்கு தண்ணீர் கொடுத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் புள்ளிமானை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். சேலம் மாவட்டம் கண்ணந்தேரி அழகுராய பெருமாள் கோயிலில் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி தீர்த்தக்குடம் எடுத்து வந்தனர். காளைகள் மற்றும் வெள்ளை குதிரைகள் அணிவகுக்க நடந்த இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோயிலை வந்தடைந்தது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளி ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
எட்டுக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் இலக்கிய மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர் பரதம், கரகாட்டம் மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஒற்றை கையில் 30 பரதநாட்டிய முத்திரைகளை செய்து காட்டி 7 வயது சிறுமி உலக சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் கலைஞர் நகரை சேர்ந்தவர்கள் மோகன், காந்தி, கவியரசி தம்பதி. இவர்களுக்கு நிலானி என்ற 7 வயது மகள் உள்ளார். தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வரும் நிலானிக்கு பரதநாட்டியம் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளது. தீவிரமாக பரதநாட்டியத்தை பயின்று வரும் சிறுமி நிலானி ஒற்றை கையில் பதாகம், திரிபதாகம், கத்தரி முகம், மயூரம் உள்ளிட்ட 30 பரதநாட்டிய முத்திரைகளை செய்து காட்டினார். சிந்தமுகம், காங்குள்ளம், அலவத்மம், சதுரம், பிரம்மணம், அம்சாசியம், அம்சவத்சரம், சந்தமிதம், முக்குளம், தாமரை சூலம். வெறும் 30 வினாடிகளில் 30 பரத முத்திரைகளை செய்த சிறுமி நிலானியின் சாதனை வேர்ல்ட் வைடு என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சிறுமிக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. போச்சம்பள்ளி அருகே நடைபெற்ற எருது விடும் விழாவை 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வட்டாரத்தில் உள்ள கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. பர்கூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் இப்போட்டியில் அடுத்தடுத்து களமிறக்கப்பட்டன. இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் கொம்பில் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறிக்க முயன்றனர். நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. Yes.